நம்ம மல்டிமீட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜ். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மைனஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ். ஓகே, டிசி வோல்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ 200 மில்லி வோல்டேஜ், அதுக்கப்புறம் வந்து 2000 மில்லி வோல்டேஜ், அப்புறம் 20 வோல்டேஜ், 200 வோல்டேஜ், 1000 வோல்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசியில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம்ஸ் இருக்கு, 2000 ஓம்ஸ் இருக்கு, 20 கிலோ ஓம்ஸ் இருக்கு, 200 கிலோ ஓம்ஸ் இருக்கு, 2000 கிலோ ஓம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு எது தேவையோ வந்து நம்ம அதில் வந்து இந்த செலக்டரை வந்து கரெக்டாக அதுக்கு நேரம் வச்சுட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோடு. இந்த மோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோடு. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டினியூட்டி மோடுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியா இருக்குதா, கனெக்ஷன்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்றது தான் இந்த மோடு. நான் வீடியோவில் வந்து தெளிவாக நான் அது வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இது எப்படின்னு. ஓகேவா? உங்களுக்கு அப்போ தெளிவாக புரியும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம். இது வேவ் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஃப்பி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்ல அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஆர்ம்ஸ். ஓகேவா? இது ஆர்ம்ஸ் என்ன ஆர்ம்ஸ்னா டிசி ஆர்ம்ஸ். இங்க பாருங்க, இங்க டிசி மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்காங்களா, அதே மைனஸ் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி ஆர்ம்ஸ். இதுவும் வந்து டிசி வோல்டேஜ், இது வந்து டிசி ஆர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆர்ம்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 10 ஆம்ஸ், அப்புறம் 200 மில்லி ஆம்ஸ், 20 மில்லி ஆம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இஎஃப்னு ரொம்ப கம்மியான வோல்டேஜ் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். இந்த மாதிரி சைன் சிம்பிள் கொடுத்துருந்தா அது வந்து ஏசி. ஓகேவா? ஸோ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 வோல்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 750 வோல்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேற மல்டிமீட்டர் வந்து ஹெவியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மல்டிமீட்டரில் வந்து 750 வோல்டேஜ் வரைக்கும் தான் செக் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, இந்த மல்டிமீட்டரை வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து அப்படியே லாஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால வந்து 750 வோல்டேஜ் வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பற்றியும் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இது கற்றுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செக் பண்ணுறது. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம செக் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும் அவசியமே இல்லை. நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் தெரியுதுன்னா நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வேல்யூலாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ பார்க்கும் தேவை இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் செக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த 3 இது கொடுத்துருக்காங்களே 3 ஹோல்ஸ், இது 3 வந்து என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து காமன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைனஸை வந்து கனெக்ட் பண்ணணும். மைனஸ் இது இருக்கு பாத்தீங்களா, ஸோ மைனஸ் கேபிள். ஸோ இந்த கேபிள் இருக்கு பாருங்க, இந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்படி இங்க காமன், இதுதான் வந்து காமன். ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கேபிள் இருக்குல்ல, இந்த பிளஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளஸ் கேபிள் கொடுக்கணும். ஸோ இந்த மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இது கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ காமன் கொடுத்துக்கணும். இப்போ இதில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நார்மலாக வோல்டேஜ் செக் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு. நான் வந்து ஆர்ம்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் எடுத்து நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறதுக்கு இது மாறிக்கிறோம். ஓகேவா? அந்த மோடு வந்து மாறிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிக்கு கொடுக்கணும். காமன்லேயே இருக்கணும். இந்த ரெட்டை மட்டும் அவுத்து நம்ம இதில் கொடுக்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறதுக்கான மோடுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினலை மாற்றி நம்ம ஆர்ம்ஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டிமீட்டர் என்ன ரேட்டில் வாங்கினாலும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட பவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம HW பேட்டரி வந்து 9 வோல்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வந்து இந்த 2 ஸ்க்ரூவை நம்ம அவுத்து HW பேட்டரி வந்து மாத்திக்கலாம். ஒரு HW பேட்டரி நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி போனதுக்கு அப்புறம் நம்ம புது பேட்டரி போட்டோம்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து செலக்டர் வந்து பாருங்க ஆஃப்ல இருக்கு. நான் ஆன் பண்றப்ப வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து இப்போ நம்ம டிசியில் வந்து ஹெவியில் கொடுத்துருக்கோம் 1000 வோல்ட்டில் கொடுத்துருக்கனால கச்சிவின்னு கொடுத்துருப்பாங்க. ஹெவின்னு அர்த்தம். இப்படி கச்சிபின்னு வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி கச்சிவின்னு வருதுன்னா ஹெவின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ லெவலில் கொடுக்குறப்ப அந்த கச்சிவி போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி டிசியில் ஹெவியில் கொடுக்குறேன் பாருங்க 750 வோல்டேஜ் கொடுக்குறப்ப கச்சிவின்னு வரும். அதே 200 வோல்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகும்.